இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான சிறுதானிய தோசை தான் பார்க்க போகிறோம். இந்த சிறுதானியம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சத்துக்கள் நிறைஞ்ச சிறுதானியம். இந்த சிறுதானியத்தில் கால்சியம், புரோட்டீன், அயன், ஃபைபர், மேக்னீஷியம் நிறைஞ்சு இருக்கு. இது வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. இவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்ச சிறுதானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திணை தான். இன்றைக்கி நம்ம திணையை வச்சு தான் தோசை செய்ய போகிறோம். இதுக்காக நான் வந்து 1 கப் போல் திணை அரிசியை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 கப் போல் துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் கலந்துட்டு நம்ம 4லிருந்து 5 முறை தண்ணி ஊற்றி நல்லா வந்து கழுவி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இதை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது வந்து 2லிருந்து 3 மணி நேரம் ஊறட்டும். இப்போ வந்து ஒரு 3 மணி நேரம் ஆயிருக்கு. துவரம்பருப்பும் திணை அரிசியும் நல்லாவே ஊறி இருக்கு. இதை நம்ம ஒரு மிக்சரில் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகா, இந்த தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக மிச்சம் இருக்கிற அரிசியை நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாம். இந்த தோசை வந்து பார்த்திங்கன்னா அடை தோசை மாதிரி நம்ம உடனே வந்து செஞ்சிடலாம். இது டேஸ்ட்டுமே வந்து அடை தோசை மாதிரி தான் இருக்கும். நம்ம நார்மலாக அடை தோசை செய்யும் பொழுது உளுத்தம்பருப்பு, தேங்காய், அதுக்கப்புறம் இருக்கிற இன்னும் நிறைய பயிர்கள்லாம் சேர்ப்போம். நான் வந்து இன்றைக்கி இந்த தோசைக்கு வெறும் துவரம்பருப்பும் தினையும் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம திணை மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை உடனே நம்ம தோசையாக சுட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு தோசைக்கல் வச்சு அது கொஞ்சம் சூடானதும் தோசையாக ஊற்றிக்கிறேன். இது கொஞ்சம் வெந்ததும் நம்ம 1 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம திருப்பி விட்டுடலாம். 2 பக்கமும் கொஞ்சம் செவந்ததும் நம்ம எடுத்துடலாம். இந்த திணை தோசையில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, கேரட் இந்த மாதிரி கூட போட்டு சேர்த்து செஞ்சுக்கலாம். நான் வந்து இதை ஊத்தாப்பம் மாதிரி ஒரு தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே வெங்காயம், கேரட், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை இதெல்லாமே சேர்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் தோசை மாவுலையும் கலந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஊத்தாப்பம் மாதிரி மேலாப்லேயும் சேர்த்துக்கலாம். இப்போ தோசை ஒரு பக்கம் வெந்துடுச்சு. அதை இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம தோசை எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய திணை தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த திணை தோசைக்கு வந்து நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகாய் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி தான் செய்ய போகிறேன். மிக்சரில் 1/2 மூடி போல் தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூட 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சியை சேர்த்துக்கலாம். ஒரு 3லிருந்து 4 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு கொத்து போல் கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரே ஒரு சின்ன பாக்கு அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் சட்னிக்கு தாளிப்புக்காக கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளிச்சிருக்கிறத இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளுடைய சுவையான திணை தோசையும் தேங்காய் சட்னியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த சுவையான திணை தோசையை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நான் இன்னொரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.